ஹாய் வணக்கம். நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. ஸோ நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது தீபாவளி வந்துருச்சு, ஆடிப்பெருக்கு வந்துருச்சு, பொங்கல் மாதிரி டைமில் வந்துட்டு எள்ளு உருண்டை எல்லாருக்கும் கொடுக்கறது நம்ம பாரம்பரியமாக ஒரு பழக்கம் இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, நம்ம கோயில்களில் பார்த்தோம் அப்படின்னா விளக்கு ஏற்றுறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க, பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது, சனிக்கிழமை ஆனால் இல்லை ஃபெஸ்டிவல் டைமில் நல்லெண்ணெய் குளியல் எடுக்கிறதும் ஒரு வழக்கம் இருந்துச்சு நம்ம பாரம்பரியமாகவே. ஸோ இது எல்லாமே சென்டிமெண்ட்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, இதில் வந்துட்டு சயின்ஸுமே இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எள்ளோட உண்மையான பயன்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி எலும்புகளை பலமாக வச்சுக்குது, எப்படி நம்ம ஹேரை ஸ்ட்ராங்காக வச்சுக்குது, ஹேருக்கு எப்படி நல்லது, ஸ்கின்னுக்கு எப்படி நல்லது, ஹார்ட்டுக்கு, கொலஸ்ட்ரால், ப்ரெஷருக்கு எல்லாத்துக்குமே எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் எள்ளு எடுத்துக்கோங்க. 100 கிராம் எள்ளில் 975 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் இருக்குது. இது வந்துட்டு பாலை விட பல மடங்கு அதிகமாக இருக்குது கால்சியம் இந்த எள்ளில், 100 கிராம் எள்ளில். அது மட்டும் கிடையாது, மெக்னீஷியம், சிங்க்கு, அயன், புரோட்டீன், இது எல்லாமே எனர்ஜிக்கு, நம்மளோட உடம்பு எனர்ஜிக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட ரத்த அளவு அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப சிறந்த உணவு. அதே மாதிரி இந்த நல்லெண்ணெயில் நல்ல கொழுப்பு இருக்குது. இப்போ நம்மளோட மூளையாக இருக்கட்டும், ஹார்ட்டாக இருக்கட்டும், நம்ம மூளைக்கும் ஹார்ட்டுக்கும் நல்ல கொழுப்பு ரொம்ப முக்கியம். இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு வந்துட்டு பால் கொடுக்கறது வர எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, கொழுப்பு இல்லாத பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான கைடன்ஸில் போயிட்டுருக்காங்க. இப்போ குழந்தைங்களுக்கு நல்ல கொழுப்பு ரொம்ப நல்லது, கொடுக்கணும், கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு கொடுக்காம இருக்காங்க மொத்தமாக. இப்போ பெரியவங்களுக்கு கொழுப்பு எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறத, கெட்ட கொழுப்பு எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறத கம்ப்ளீட்டாக குழந்தைங்களுக்குமே நம்ம அவாய்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது தப்பு. நல்லெண்ணெயில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு வந்துட்டு நம்ம பிரெயினுக்கும், நம்மளோட மூளைக்கும், நம்மளோட இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இப்போ மூட்டு வலிக்குது, முதுகு வலிக்குது, கழுத்து வலிக்குது, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த எள்ளு வந்துட்டு டெய்லி எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. இது ரிசர்ச்சில் ப்ரூவன் ஆகிருக்கு. இப்போது எலும்பு தேய்மானம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த எள்ளை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா எலும்பு தேய்மானம் வர்றதை வந்துட்டு நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. எலும்பு சார்ந்து எல்லா பிரச்சனைக்குமே நம்ம எள்ளை தாராளம் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கட்டும், சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், கொலஸ்ட்ரால் இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே பெஸ்ட்டு எண்ணெய் தான் நல்லெண்ணெய். இந்த 3 தொந்தரவு இருக்கவங்கள நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடியது, நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க உணவில். ஏன்னா இது ரிசர்ச்சில் ப்ரூவன் ஆகிருக்கு. சுகர் கம்மியாகுது, ப்ரெஷர் கம்மியாகிறது ரிசர்ச்சில் ப்ரூவன் ஆகிருக்கு. சரி, அதே மாதிரி நம்ம பாரம்பரியமாகவே சனிக்கிழமான நல்லெண்ணெய் குளியல், நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற ஒரு பழக்கம் இருந்துகிட்டு இருந்துச்சு. இது ஏன் அப்படின்னா, இந்த நல்லெண்ணெயில் விட்டமின் ஈயும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமாக இருக்குது. நம்ம ஜென்ரலாக நம்ம ஹேர் நல்லா க்ரோ ஆகணும், விட்டமின் இ டேப்லெட் போடுங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸ்கின்னு நல்லா இருக்கணும் அப்படின்னா விட்டமின் இ கேப்சூல் எடுத்தால் ஸ்கின் நல்லா இருக்கும்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை தான் நம்ம பாரம்பரியமாகவே நம்ம பெரியவங்க வந்துட்டு நல்லெண்ணெய் குளியல் நமக்கு ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு தான் ரெகுலராக எடுக்க சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம எடுக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இப்போ ஃபேஷன் பேரில் நம்ம நல்லெண்ணெய் குளியல்னு சொல்கிறதையே மறந்துட்டு வர்றோம். முடி நல்லா வளரணும், ஸ்கின்னு நல்லா இருக்கணும், ஸ்மூத்தாக ஷைனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் நல்லெண்ணெய் குளியல் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய அந்த பெயினுக்கு வந்துட்டு எள்ளு வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, இப்போது ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் டெலிவரி டைமில் வரக்கூடிய இரத்தப்போக்காக இருக்கட்டும், சி செக்ஷன் பண்ணும்போது இருக்கிற பிளட் லாஸாக இருக்கட்டும், ஆனவங்களுக்கு டெலிவரிக்கு அப்புறம் டெய்லி ஒரு சின்ன உருண்டை எள்ளு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இதில் அயன் அதிகமாக இருக்கிறனால நம்ம ஹீமோகுளோபின் அதிகமாகிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லை, இப்போது 40-50 வயசு தாண்டிடுச்சு, எனக்கு மூட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கும் இது ஒரு பெஸ்ட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஃபுட். ஸோ ட்ரெடிஷ்னலாக நம்ம பாரம்பரியமாக எள்ளுருண்டை ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் கொடுக்கல, அந்த டைமில் நம்ம எனர்ஜெட்டிக்காக ரொம்ப ஒரு எனர்ஜி பூஸ்டராக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சாப்பாடோட எள்ளு பொடி போட்டு சாப்பிட்றது நம்மளோட பாரம்பரிய ஒரு வழக்கம் இருந்துச்சு. அது ஏன் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம சாப்பாடோட எள்ளை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஜீரணம் நல்லா இருக்கும், அதுக்காக நம்ம பெரியவங்க வந்துட்டு எள்ளு பொடி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ சனிக்கிழமை ஆனால் எண்ணெய் குளியல் பண்ணுறது ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் மட்டும் கிடையாது, நம்ம உடம்பு ஹீட் இல்லாமல் உடம்பு கூலாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். எண்ணெய் குளியல் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
2011 ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அதில் என்ன எவிடன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா பிபி நல்லா கம்மியாயிருச்சு, சுகர் குறையுது எள்ளு எடுத்துக்கிட்டவங்களுக்கு அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. அது மட்டும் இல்லை, இந்த எள்ளில் செசமின் அப்படின்னு ஒரு காம்பனன்ட் இருக்குது. இந்த செசமின் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கல்லீரலில் கொழுப்பு சேராமல் இருக்கிறதுக்கு, கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இதை சப்போர்ட் பண்ணுது. இப்போது ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. கல்லீரலில் கொழுப்பு இப்போ 10 பேர் ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா 6 பேருக்காவது இந்த ஃபேட்டி லிவர் இருக்கும். ஸோ எள்ளை ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த ஃபேட்டி லிவர் மாதிரி பிரச்சனைகளை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதே டைமில் எள்ளை வந்துட்டு நம்ம அளவாக பேலன்ஸ்டாக எடுக்கணும். நிறைய பேர் எள்ளு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக எடுப்பாங்க. எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம உடம்புக்கு சேஃபு. இப்போது ஏன்னா இதில் கேலரி அதிகமாக இருக்கும். சிலருக்கு பார்த்தோன்னா வெயிட் போடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அளவாக எடுத்துக்கோங்க, டெய்லி எடுத்துக்கோங்க. எள்ளு நம்ம ஊர் பாட்டி தாத்தா தந்த ஒரு பெஸ்ட்டு மெடிசன். எலும்புக்கு மட்டும் இல்லை, ஹார்ட்டு, ப்ரெஷரு, சுகரு, கல்லீரல், ஹேரு, ஸ்கின்னு, இப்படி நம்மளோட ஒட்டுமொத்த சீக்ரெட் வெப்பன் அப்படின்னு சொல்லலாம் அந்த எள்ளு. ஸோ டெய்லி நம்மளோட சாப்பாட்டில் சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். இங்கே ஃபெஸ்டிவல் டைம் மட்டும் கிடையாது, டெய்லி எடுத்துக்கோங்க. ஸோ மாடர்னைசேஷன் பேரில் ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை சாப்பிட்டு உடம்பை நாசம் பண்ணுறதுக்கு ஆரோக்கியமான நம்ம பாட்டி தாத்தா நமக்கு சொல்லி தந்த பாரம்பரியமான உணவுகளை நம்ம எடுக்க ட்ரை பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.